ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம். மெய்ப்பொருளை அடைவோம். அருள் ஞானத்தை நமக்குள் வளர்த்து அருள் சக்தியின் நிலையில் இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை பெறுவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே, தெருவாசிகளே, ஊர்வாசிகளே, உலகவாசிகளே, தியானவழி என்பர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, ஞானிகளே, தவசிகளே, மகான்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன். முதலில் யாம் சொல்லிக்கொண்டு வந்துகிட்டு இருக்கப்ப சொன்னோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம் அப்படிங்கிறது. அது என்னங்க மெய்ப்பொருள் காண்பது? ஒரு வியாபாரி கடையில் உட்காந்துருக்காரு. ஒரு வாடிக்கையாளர் வர்றாரு. அந்த வாடிக்கையாளரை பற்றி அந்த வியாபாரி அப்படியே ஸ்கேன் பண்ணுவார். ஸ்கேன் பண்ணி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு முடிவுக்கு வந்துடுவார். தொழில் தர்மம். அந்த மெய்ப்பொருள் இவர் ஜாமானை வாங்குவாரா வாங்க மாட்டாரா, இவர்கிட்ட பேசலாமா பேச வேண்டாமான்ட்டு கொண்டு போவோம். அதில் இது மெய்ஞானம், மெய்ஞானத்தை அறிதல். எங்கே எப்படி இப்போ ஒரு கொலை நடந்துட்டு, ஒரு இடத்துல திருட்டு நடந்துட்டு, அந்த திருட்டு எவ்வாறு நடந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அது உள்ள போயிட்டு இருக்கிறது. அந்த கொலை எவ்வாறு நடந்ததுன்ட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருப்பது மெய்ஞானம். சரிங்க, அருள் ஞானம்னா என்னங்க? தெரிஞ்சுக்கணும். நம்மளை எவ்வளோ முட்டாளாக்கி வச்சுருந்தாங்க தெரியுமா? என்ன, அதாவது அரசன் அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு அரசர்லாம் இதில் கிடையாது. இதில் இப்போ இதெல்லாம் இல்லை. இது ஒரு 5000 வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய, இந்த இந்தியா 700 சாம்ராஜ்யங்களாக இருந்தது. அப்போ எத்தனை சிற்றரசுகள், எத்தனை பேரரசர்கள் எல்லாம் சுயநலம் கொண்டு அந்த நிலைகளில் வாழ்ந்த நிலைகள். இன்றைய இருக்கிற இந்த சுதந்திரம்லாம் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு சுதந்திர பூமியில் அப்படியே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். விஞ்ஞானத்தினுடைய உச்சபட்சமான தன்மையில் எல்லாம் இயற்கை சீற்றங்கள் மாறி இன்னைக்கு பாருங்க, அது வயநாடு பார்க்குறோம்ல, எவ்வளோ கேள்விப்படுறோம்.
எந்த நேரத்தில் எப்படி புட்டுக்கிட்டு போகணும்னு தெரியாது. அதுக்காக தான் இவ்வளோ இவ்வளோ பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ சீக்கிரம் உள்ள வந்துருங்க. பிறவியில்லா நிலைக்கு போகலாம். அந்த ஒளியை நீங்கள் பார்க்கலாங்க. துருவ நட்சத்திரத்திலேருந்து வரக்கூடிய ஒளியை நீங்கள் பார்க்கலாம். சப்தரிஷி மண்டலத்திலேருந்து வரக்கூடிய ஒளியை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்குள் சேர்ந்த உங்கள் ஆன்மாவில் உயிரான்மாவில் சேர்ந்த நிலைகள் எல்லாம் பார்க்கலாம். உள்ள அப்படியே போகலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் ரெடி ஆகணும், நம்பணும், உள்ள வரணும். நம்பிக்கையை வச்சு தான் உள்ள வர முடியும். நீங்கள் தபோவனத்துக்கு போனீங்கன்னா தபோவனத்துலலாம் இப்போ இதிலெல்லாம் நான் சாமி படம்லாம் இவ்வளோ போட்டு வச்சுருக்கேனே, ஒரு சாமி படம் நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே ஓம்னு ஒரு எழுத்து இருக்கும், ஒரு கலசம் இருக்கும், அதில் ஒரு தேங்காய் அரிசி இருக்கும், அவ்வளோதான். விளக்கு எரியும். பாக்கி நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் புத்தகத்தை வாங்கி தபோவனத்தில் ஆஃபீஸில் புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா தான் தெரியும். ஆடியோ போட்டு கேட்டிங்கன்னா தான் தெரியும். ஆக இப்போ நான் எதுக்கு வந்தேன்னு சொன்னால், பெருமாள் தத்துவம் ஓடிட்டுருக்கு. அப்போ அருள் ஞானம் என்றால் என்ன? ஒரு விஷயத்துக்குள்ளே போனோம்னா எவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது பாருங்க. அப்போ அருள் ஞானம் அப்படிங்கிறது 6வது அறிவினுள் ஒன்றுவது. அப்போ நல்லது கெட்டதை பிரித்து அந்த நல்லதனுடைய உச்சபட்சமான நிலை தான் அமிர்தமாக மாறுது. கெட்டதனுடைய உச்சபட்சமான நிலை தான் நஞ்சா மாறுறது. அப்போ அமிர்தம் அந்த நிலை, அந்த ஆனந்தமான நிலை, அதை தாங்க அருள் ஞானம் சொல்கிறோம். எப்படிங்க அந்த ஆனந்தத்தை, அந்த அருள் ஞானத்தை எடுத்து அதில் அருள் ஆனந்தத்தை பெற வேண்டும். அது இப்போ பயிற்சியில் தாங்க வரும். எண்ணத்தினுடைய தன்மைகளில் பயிற்சியில் தான் வரும். சரிங்க, எண்ணம்ன்ட்டு டக்குன்னு வந்துடுச்சு. பெருமாள் சப்ஜெக்டில் எல்லாமே எண்ணம் வர வேண்டியதானே. ராமன், பெருமாள் கோயிலில் ராமன் தானே இருப்பார். ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. பெருமாள் சுற்றி இப்படி வந்தோம்னா பெருமாள் இருப்பார். அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கக்குள்ள ராமனுடைய சந்நிதி இருக்கும், சீதாராமன் சன்னதி இருக்கும், கோதண்டராமன், எல்லா ராமனையும் போட்டு வச்சுருப்பா. கல்யாணராமன் போட்டு ஒரு பேரை போட்டு வச்சுருப்பாங்க. சரிங்க, ராமன் என்னைக்கு பிறந்தார்? ராமன் என்னைக்கு பிறந்தார்? சித்திரை மாதம், சித்திரை. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு அதனுடைய உட்பொருள், அந்த மெய்ஞானம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். சித்திரை, அப்போ அதில் உள்ள இருளை நீக்கிய நிலை. சித்திரையில் வளர்பிறையில் நவமியில், வளர்பிறை நவமியில் ராமன் பிறக்கின்றான். எவ்வளோ பெரிய அற்புதத்தை சொல்லியிருக்காங்க. ராமன்கிறது எண்ணம் பிறக்கிறது. எப்போ பிறக்குது? விண்ணிலிருந்து மிதந்து வரக்கூடிய ஒரு உயிரணுவானது, கண்ணுக்கே புலப்படாத ஒரு உயிரணுவானது, பல கோடி 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 உயிரணுக்கள், காந்த அணுக்கள், அதாவது நீரணுக்கள், காற்றணுக்கள், நெருப்பணுக்கள், இப்படி அணுக்களை பற்றி ஏகப்பட்டது சொல்லிட்டு போகலாம். அதுபோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிரணுக்களாக வரக்கூடிய நிலைகளில் எல்லாத்தையும் கடந்து அப்படி இந்த பூமியின் ஈர்ப்புக்குள்ளே வந்து சிக்கி, அதில் ஒரு தாவர இனத்தில் அது விழுந்து ஒரு கண்ணில்லாத புழுவாக உருவாகி, அந்த கண்ணில்லாத புழுவாக உருவெறும் பொழுது அந்த தாவர இன சத்தின் அந்த சத்து இருக்குது பார்த்தீங்களா, சீதா சுவை, அந்த தாவர இனத்தின் சத்து தாங்க ராமனாக உருவருகிறது.
சீதா, ராமன். அந்த சுவையினுடைய அந்த உடலில் இருக்கிற சுவையினுடைய அந்த சுவைங்கிறது ஒட்டுமொத்த உணர்வின் தன்மையில் எண்ணம் பிறக்குது. இது எப்படி பிறக்குது? சித்திரை மாதம் வளர்பிறை நவமியில் என்ன நட்சத்திரம்? புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் அதில் பூசம், தைப்பூசம், அந்த நிறைந்த நிலை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்ன உள்ளுக்குள்ள நீங்களே போனீங்கன்னா தெரியும். அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ராமன் பிறக்கின்றான். எப்படி பிறக்கிறான்னு தெரியுதா? நாம் என்ன நினச்சிட்ருக்கோம்? அயோத்தியில் ராமன் பிறந்தான். அப்போ அயோத்திங்கிறது யார்? இந்த உடல் தான் அயோத்தி. இந்த அயோத்தியில் ராமன் பிறக்கின்றான். எப்படி? உணர்வுகளின் ஒட்டுமொத்த அடர்த்தி, உணர்வுகள் எல்லாம் பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பஞ்சு அப்படியே பீஸாக இருக்கும். அது அப்படியே என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் முதல்ல நூலாக்கி அப்புறம் என்ன செய்யுது? அந்த நூலெல்லாம் எல்லா நூலும் சேர்ந்து ஒரு சட்டையாக துணியாக மாறுது. அந்த துணியாக மாறும்போது எப்படி வருது? அதுதாங்க எண்ணம். அப்படியே எல்லாம் சின்னதாக பஞ்சாக கண்ணுக்கே தெரியாத தூசியாக பஞ்சாக இருந்தது அந்த உணர்வான நிலைகள் எல்லாம் ஒன்று கூடி எண்ணம் பிறக்கிறது. இது எங்கங்க இருக்குது எண்ணம்? புருவ மத்தியில் உயிரில் எந்த குணத்தின் தன்மையில் எதை சுவாசிக்கிறோமோ அது எண்ணம் பிறக்குது. குணங்கிறது இப்போ அன்புங்கிறது ஒரு குணம், பாசங்கிறது ஒரு குணம், தைரியங்கிறது ஒரு குணம், கோபங்கிறது ஒரு குணம், வேதனைங்கிறது ஒரு குணம். இப்படி குணத்தின் தன்மைகளை பிரித்து கொண்டு போயிட்டுருக்காங்க. சரிங்க. கண்ணன் பிறந்தான். கண்ணன் அஷ்டமியில் பிறந்தான்னு சொன்னோம்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய விற்பனர்கள்லாம் இதில் இருக்கீங்க. உலக நிலைகளை நான் வெளிப்படுத்திக்கிட்ட நிலைகள் என்னென்னு கேட்டால் தெளிவாக சொல்லி ஆகணும். அப்போ அங்கே கண்ணன் எப்போ பிறக்கிறான்? வாசுதேவனுக்கும் வாசுதேவிக்கும் கம்சலை அணிக்க கண்ணன் பிறக்கின்றான். என்னைக்கு பிறக்கிறான்? கண்ணன் என்னைக்கு பிறக்கிறான்? ஆவணி மாதம். ஆவணி மாதம் தேய்பிறை, அதாவது இருள் சூழ்ந்த நிலையில், அஷ்டதிக்கிலேருந்து வரக்கூடிய நிலைகள் எல்லாம் இருள் சூழ்ந்த நிலைகளில் அஷ்டதிக்கு அந்த புழு, கண் இல்லாத புழு என்ன செய்யுது? இங்கே அங்கே எல்லா பக்கமும் பார்க்குது. கண்ணு தெரியல அதுக்கு. நீங்கள் அந்த கண் இல்லாத புழு துடிக்கிறத பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு சாக்கடையில் இருக்கிற அந்த புழு துடிக்க அதில் அந்த சாக்கடை தான் அதுக்கு புழுவுக்கு நல்ல இறை. அதை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊற்றுங்களேன், அப்படியே துடிக்கும் கடந்து அப்படியே. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த உணர்வின் தன்மைகள் அந்த அஷ்டதிக்கிலிருந்து அந்த நிலைகள் என்ன செய்யும்? எடுக்கும். அப்போ என்னென்ன கேட்டிங்கன்னா, தேய்பிறை அஷ்டமியில், அதுவும் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. இப்போ மகம்ங்கிற நட்சத்திரத்துக்கு மகிழ்ச்சி என்ற தன்மை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நிலைகள் உண்டு. சாமி இதேமாரி தான் தொட்டு தாங்க காமிச்சாருங்க. நீங்கள் உள்ற போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா, நீங்கள் துருவ நட்சத்திரத்தை பிடிச்சிங்கன்னா போதுங்க, அது பாட்டுக்கு கொண்டு போய் அது எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். துருவ நட்சத்திரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஞான குருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பிறப்பறுத்து பிறவியில்லா நிலைக்கு போகிறதுக்கு தான் இந்த தியானம். இந்த இருக்கிற வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டே போயிருக்கணும், அவ்வளோதான். உங்கள்கிட்ட பொருள் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும். குரு கொண்டாந்து உயிரான ஈசன்ட்டை எண்ணிய மாத்திரம் நடத்தி தரும் நாயகன் அவன், ஆபத்பாந்தவன் அநாத ரட்சகன். எப்படி கிருஷ்ணனுக்கு பேரை பாருங்க,
ஆபத் பாந்தவா அனாதரிச்சகா. எப்படி பாஞ்சாலி என்ன செய்கிறா? மகாபாரதத்துக்கு போயிட்டேன் போ. அதாவது ஏங்க உங்கள் நிலைகளில் இதேமாரி சொல்கிறாங்களே, 5 பேருக்கு ஒரு பொண்டாட்டின்னு சொல்கிறாங்களே, இது சரிதானா இது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க சரியாக வரும்? சரியாக தான் வராது. சரி, இதேமாரி காவியம் சொல்லியிருக்க அப்படின்னா மனிதன் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். உணர்வின் இயக்கத்தை மகாபாரதம் சொல்கிறது, எண்ணத்தின் இயக்கத்தை ராமாயணம் சொல்கிறது. இங்கே வியாச பகவான் இங்கே என்ன செய்கிறாங்க, நடந்த அந்த அப்படியே கதைக்குள்ளே போவோம். அப்படியே மெய்ஞானத்தை அதுக்கப்புறம் அது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறேன், இப்போ நான் இருக்கேன், என்னுடைய உயிர்கிட்ட போய் நான் கேட்கணும்ல, ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நான் என்னுடைய உயிர்கிட்ட போய் சொல்லணும். நான் பாட்டுக்கு உயிரை மறந்து நான் பாட்டுக்கு செயல்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதாவது இதில் தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். எதாக இருந்தாலும் உயிரான ஈசன்கிட்ட போய் அங்கே போய் முறையிடணும். ஏன்னா எல்லாத்துக்கும் மூலமானவன் அவன் தான், அவன்கிட்ட தான் நம்ம போய் சொல்லணும். எதாக இருந்தாலும் அந்த உயிரான தாயிட்ட தான் நம்ம போய் சொல்ல முடியும். அப்போ அந்த உயிர் தான் எல்லாமே. அதுக்கிட்ட சொல்லாமல் இங்கே என்ன நடக்குது பாருங்கள், மகாபாரதத்தில் பாருங்கள். இந்த 5 பேரும் என்ன பண்ணுறாங்க, பகடை உருட்டுறாங்க. யார்? துரியோதனன் இந்த பக்கம் சகுனி படுவா உருட்டுறாங்க. உருட்டக்குள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா, மாமா கண்ணன்கிட்ட சொல்லணும்ல. கண்ணன்கிட்ட வந்து இதேமாரி நாங்கள் பகடை உருட்ட போகிறாங்க, எங்களுக்கு நீ உதவி செய் அப்படின்னு சொல்லணும். யார்? உயிரான கிருஷ்ணன்கிட்ட கேட்கணும், கண்ணன்கிட்ட சொல்லணும். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் யாராச்சும் ஒருத்தங்க கேட்டாங்களா? எல்லாம் இல்லை, எல்லாம் ஆட்டத்தை தோற்று அங்கே துரியோதன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. சரணாகதி இல்லை, அடிமையாயிட்டாங்க. இப்போ என்ன, துச்சாதனன் போய் கொண்டு வரான், பாஞ்சாலியை அழைச்சிட்டு வரான். பாஞ்சாலிங்கிறது சக்தி இந்த 5 பேருக்கும். அப்போ அர்ஜுனன்கிறது ஆன்மா, நகுலன் நாம் எடுக்கின்ற உணர்வு எல்லாம் நமக்குள்ளே நகுக்குலம் ஆகுது. பீமன் நாம் எந்த உணர்வு எடுக்கிறோமோ அது பீமனாக ஏந்திரிச்சு நிற்கிது. சகாதேவன் நாம் எந்த உணர்வை எடுத்தோமோ அது அணுக்களாக சகாதேவனாக நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. தர்மன் அப்போ இது அண்ணியில் இன்னொருத்தான் இருக்கான், அவன் பேர் யார்? குந்திக்கு பிறக்கிறாங்க, கர்ணன். எல்லாம் எவ்வளோ பெரிய கதைங்க மகாபாரதம். அப்போ வாசலில் இருக்கன்ட்டு கண்ணன் வாசலில் தான் நிற்கிறாரு, அவர்கிட்ட சொல்லணும்ல, சொல்லலை. உயிரான வாசலில் நிற்கிறாரு, உயிரான கிருஷ்ணன்கிட்ட சொல்லணும். அங்கேயும் அப்படி தான் வாசலில் நின்றுட்டுருப்பார். என்கிட்ட சொன்னாங்களா? இல்லை, சொல்லலை. அப்போ அவர்கிட்ட சொல்லலை. என்ன பண்ணுறாங்க, பாஞ்சாலியை கொண்டாந்து சேலையை உருவுறாங்க. சேலையை உருவக்குள்ளே என்னென்னா அப்பையும் பாஞ்சாலி கண்ணனை நினச்சாலா கிருஷ்ணனை? யார் இது? கண்ணனுடைய தங்கை தானே பாஞ்சாலி, திரௌபதிங்கிறது என்ன, நம்ம உடலில் இருக்கிற மூளையில் இருக்கிற அந்த திரௌபதை. ரொம்ப உள்ள போயிட்டுருக்கேன், நீங்கள் வந்துடலாம் உள்ள. நிச்சயமாக மெய்ப்பொருளுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இந்த உடலில் தான் இருக்குங்கிறத முழுமையாக நீங்கள் நம்பிட்டீங்கன்னா போதும். திரௌபதை அப்படி அது என்ன கேரக்டரு, அது என்ன செய்யுது, அப்படி எல்லாம் உயிரை பற்றி தான் வரும்.
உயிர் தான் அந்த பாஞ்சாலி எல்லாத்துக்கும். அந்த 5 பேருக்கும் அவள் தான் மனைவியாக இருக்கா. அந்த மனைவி உள்ள எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் மகாபாரதத்துக்கு போகுது. இது எதுக்கு சொல்ல வரேன், ஆக பெருமாளுங்கிற இந்த தத்துவத்தினுடைய தன்மைகளில் உள்ள போக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பார்த்த சாரதி, நாம் எதை பார்க்கின்றோமோ அதற்கொப்ப இந்த உடலை கண்ணன் வழி நடத்துகின்றான். அழைச்சிட்டு போ. கண்ணன் தானே தேரோட்டியாக இருக்கான். கண்ணன் தான் தேரோட்ட, கண்கள் கண்ணன் தான் தேர். அப்போ ஆன்மாங்கிறது அர்ஜுனன் புரிஞ்சுக்கணும். அங்கே வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுப்பான். யாருக்கு? கண்ணன். நானே எல்லாமும் எல்லாமும் நானே. சபா, இந்த விஷயம் இருக்கு பாருங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க. நானே எல்லாமும் எல்லாமும் நானே, அப்படியே ஏகானந்தமாக நிற்கணும். யார் அடித்தாலும், அதாவது புகழ் தேடி செல்லாதே, புகழாரம் சூடாதே, புகழ் கண்டு மயங்காதே, இன்னல் கண்டு கலங்காதே, இகழ்ச்சி கண்டு பதறாதே, இகழ்ந்துரைக்க எண்ணாதே. எவ்வளோ மெய்ப்பொருள் அதில் அடங்கியிருக்கு பாருங்க. எல்லாத்துலேயும் அப்படியே நிற்கும். அப்போ யார் மேலேயாச்சும் நம்ம கோபம் வருமா? கோபம் வராது. அன்பு கொண்டு, அன்பு, பரிவு, பாசம், தைரியம், ஞானம் கொண்டு அனைவரையும் அரவணைக்க வேண்டும். சரிங்க, மணி ஆகிட்டு. குரு அருளை பெறுவோம். நலமும் இதை கேட்டுட்டு இருந்தவங்களாம் அம்மா அப்பா குரு அருளால் துருவ மகர்ஷி நட்சத்திரத்தின் துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பெருவிட்டு எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெறணும் குரு அருளால். மேலும் தொடர்ந்த நிலைகளில் இது பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகிழ்ச்சி, பேரானந்தம். மீண்டும் சந்திப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.